2 பேர் வேலிமலை தாரை கேள்வி என்பது யாகம் யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள் முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த இடத்துக்கு கொஞ்சம் உள்ள வேலை பார்க்க நல்லா பேசுங்க. உள்ள வேலை பார்க்குற 2 பேரும் சொந்தக்காரங்க. நாங்க என்ன வேலை பார்க்கறாங்க? நீங்க வேலை பார்க்கறீங்க. ஆமா. நீங்க பெண்களை வேலை பார்க்கறீங்க, பெண்கள் உங்களை வேலை பார்க்கறாங்களா? அவங்க 2 பேரும் நான் காவல் காக்குறேன். அவங்க பெண்கள் காவலா? ஆமா. பெண்களை யாராவது காவல் காக்க முடியுமா? ஐயா பெரிய வீடா இருக்கீங்க. ஒரு பெண்ணை ஒரு ஆண்மகன் காவல் காக்க முடியுமா? முடியாது. காவல் காக்க முடியாதுல்ல? முடியாது. ஏன்னா அவங்களாம் நினைத்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆண்களுக்கு, அட்டமட நாண பயிர்ப்பு பெண்களுக்கு. இந்த 4 வகையான குணத்தை அவங்க குடும்ப பாங்காக இருந்தா மட்டும்தான் அவங்களே அவங்களை காத்துக்க முடியும். ஒரு பெண்ணு நினைச்சா உங்களை சோத்தை போட்டு வச்சுட்டு இந்த வரையும் இங்க வேணாலும் போயிட்டு வரலாம். உண்மைதானே? அப்ப பெண்ணு நீங்க காவல் காக்கப்படுறதுல எப்படி காக்குறீங்க? இங்க இருக்கிற 2 பொண்ணு நான் கண்டிப்பா காவல். அதே என்ன காவல் பாக்குறீங்க நீங்க? அப்படி பிள்ளைல உள்ள இருக்காங்க. அங்க யாரும் அவங்க உள்ள ஒரு அளவுக்கு அவங்க என்ன கவர் பண்ணாங்க? அந்த வாலி மரியாத வாலி மரியாதை பேசுங்க, நீங்க நல்லா பேசுங்க. புண்ணியமா போகும். இப்ப பெண்கள் உள்ள போயிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அவங்க என்ன தவறு பண்ணி உள்ள போனாங்க? அவங்க உள்ள போகலங்க. அப்புறம் நீதான் உள்ள போயிட்டாங்க. நீங்க அது இல்லையா? சரி, அவங்க திரைவந்து போயிருக்காங்க. நீங்க அங்க யாரும் உள்ள விட்டுறாம அதையா அவங்க உள்ள இருக்காங்கல்ல, என்ன வேலை பார்க்கறாங்க அவங்க? கிரக மதுரடா கிரக மதுரெல்லாம் கிடையாது. அதான் சொல்லலையா? உள்ள 2 பேர் உள்ள 2 பேர் காவல் பாக்குறாங்க. என்ன காவல் பாக்குறாங்க அவங்க? நீங்க பெண்களை காக்குறீங்க, பெண்கள் என்ன காக்குறாங்க? ஐயா கேட்கறது புரியுதா இல்லையா? நீ காவல் பாக்குற சரி, பெண்களை கேட்கறது. நீ பெண்ணை காவல் பாக்குறீங்களா? பெண்கள் என்ன காவல் என்ன பாக்குறாங்க? அவங்க திரை காவல் பாக்குறாங்க. என்ன என்ன திரை? கரணலை சேர்ந்தனை எத்தனையா கிடைக்கல. கரணலை சேர்ந்தனே உங்க பெண்கள் காவல் காக்குறாங்க. ஆமா. எங்க பகுதியிலனா, எங்க பகுதி கிராமம் தான். கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்கள் உழுது பயிரிட்டு காவல் காத்து களத்தை கொண்டு வரைக்கும் களை எடுக்கணும், விளைய வைக்கணும், கருது கொடுக்கணும், வயல் இருக்கணும், கட்டு சுமக்கணும், களம தூத்தணும், காத்த பார்த்து தூத்தி விடணும், கால நேரம் கலந்திடாம 4 வேளையை நானே பார்க்கணும் அப்படின்னு ஆண்கள் தான் எல்லா வேலையும் பார்ப்போம். காவல் காக்கிறது ஆண்களா பெண்களையா? ஐயா நீங்க பெரிய விழா இருக்கீங்க. நம்ம ஒரு பயிரிடுறோம், நெல் நடுறோம், அந்த நெல்லை காவல் பார்த்து களத்தை கொண்டு வர வரைக்கும் யாருடைய வேலையா? ஐயா ஆண்கள் தானே காவல் காக்கணும். இவன் புதுசா ஆம்பளை வெளியே நினைத்து பொம்பளை பிள்ளைகளை உள்ள காவல் காக்க வர்றானே, இவன் நீ மனுஷனாயா? பொம்பளை பிள்ளையா காவல் காக்க வந்து பாத்துருக்கீங்களா? ஐயா இது குல வழக்கம். இந்த குல வழக்கம்னா பாவலையா? இந்த பிள்ளைய காட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்க. எங்க அப்பே லூசு போய் பார்த்த வேலை. உங்க அப்பே லூசா? அப்ப அப்பே லூசுனா நீ? நானும் லூசுல. உங்க அப்பே லூசு, நீ லூசுமா? ஆமா. அப்ப லூசு குடும்பத்துக்கு தான் நாம சேர்த்துக்கணுங்க. நீங்க அந்த லூசுகளோட சேர்ந்து லூசா வசா. நான் லூஸ் ஆக மாட்டேன், உங்களை எல்லாத்தையும் லூஸ் ஆகிடுவேன். சரி, அப்ப உங்க பேரு? வீரத்தேவன். அப்பா? நம்பிராஜன். எந்த நாட்டு அப்பா? பீத குடிசைக்கு. ஏய், நம்பி தலைவனா நம்பி ராஜனாயா? நம்பி தலைவர். ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனா நம்பி ராஜன் சொல்லுவாங்க. ஆமாங்க. நம்பி ராஜன். சேர நாட்டு ஆண்டது யாருன்னா சேரன் சொல்லுவோம். சோழ நாட்டு ஆண்டது சோழ மன்னன். பாண்டிய நாட்டு ஆண்டது பாண்டிய. ஒவ்வொரு மன்னர்கள் ஆண்டுட்டாங்கல்ல. உங்க அப்பா ஆண்டு ஆடியது வேலிமலை தலைவர். சேர நாடு ஆண்டது சேரன் செங்குட்டுவன். சோழ நாட்டு ஆண்டது ராஜராஜ சோழன். பாண்டிய நாட்டு ஆண்டது பாண்டிய மன்னர்கள். பாண்டிய நெடுஞ்செழிய செம்பக பாண்டிய நிறைய பேர் இருக்காங்க. உங்க தொண்டை நாட்டு ஆண்ட மன்னன் யாரு அப்படின்னா, தொண்டை நாட்டுல இருந்து பிடிக்கப்பட்டது உங்க சிற்றூர். தொண்டை நாடு குடப்பிடிக்க இருந்து பிடிக்கப்பட்டது உங்க தொண்டை நாடு. அப்ப உங்க தொண்டை நாட்டுக்கு வந்து பிடிக்கப்பட்ட சிற்றூர் ஆண்ட மன்னன் யாரு? ஐயா இங்க மண்ணெல்லாம் வந்து ஆள. இந்த பழமுறைய ஆண்ட மன்னன் யாரு? இந்த பகுதி ஆண்ட மன்னன் யாரு அப்படின்னா பாரி நம்ம சொல்றோம். பாரி வள்ளல் சொல்றோம்ல, இந்த பகுதி ஆண்டவர் அவர்ல அப்படின்னு சொல்றோம்ல, அவர் பாரி வள்ளல். அவர் வள்ளல்ல ஒருத்தர் வந்தாரு. உங்க அப்பா இந்த தொண்டை நாட்டு ஆண்டாருன்னு சொல்றீங்க. தொண்டை நாட்டு ஆண்டது ஒப்பனால வேற யாருமா? எங்க அப்பா. உங்க அப்பா அப்பாவா? இந்த தொண்டை நாட்டு ஆண்ட மன்னன் யாரியா? ஐயா ஒரு நிமிஷம். எங்க அப்பா ஒரு நிமிஷம் தான். என்ன எங்க அப்பா தொண்டை நாடு ஆடல, புண்ணே ஆடல. எங்க அப்பா ஆண்டு 4 பீட்ட குடிச்சு 4 பீட்ட குடிச்சு ஆண்டா தலைவன் தானே. நம்பி தலைவன் தானே சொல்றேன். நம்பி ராஜன் ஏன் சொல்ற? ஓ யாமா அவரே கேட்காது. எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. போக மாட்டாங்க, கவனமா பாக்குறாங்க. ஆமா. தொண்டை நாட்டு ஆண்ட மன்னன் யாருன்னா
மாதொண்ட சக்கரவர்த்தி என்பவர் தான் தொண்டைநாட்டு ஆண்டவர். அப்படியா? உங்க தங்கச்சி நான் பார்க்கலாமா? ஏன் திரும்ப வாரம் எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஏதா உன் இடத்துக்கு நான் வந்திருக்கேன். வந்தவங்க முதல்ல எப்படி வரவேற்கணும் தெரியல. நீ எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்க சொல்லு. இல்லைங்க சொல்லியா நீ எதுக்கு வந்த? நான் வந்து இல்ல பண்டாரை வரவேற்பது குழப்பம். பண்டாரை வரவேற்பது தமிழருடைய பண்பாடு. வந்தவங்கள ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்து நாங்க உட்காருங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்கணும்ல. கேட்டியா? வந்ததுல இருந்து உன்னைய கேட்கிறேன். உன்னை கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லிட்டு இருக்கேன். என்னைய கேட்கவே இல்லை வரைக்கும். உங்களை கேட்கல. நீங்க என்ன யாரும் கேட்டாப்லையா? என்ன கேட்கவே இல்லை. என்ன எப்பதான் கேட்பேன்? ஒண்ணும் இல்ல. என்ன யாரும் தெரியுமா உனக்கு? அச்சா என்ன மச்சான் மாவில வச்சாங்க. என்ன எப்படி நீ வச்சாங்கிற? அச்சா எந்த வகையில நீ வச்சாங்கிற? யாருக்கு எனக்கு தெரியும். நான் யாரும் உனக்கு எப்படி தெரியும்? ஏன் மாறுத சொல்லு. யாருக்கு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் மாறுத? எங்க மாமன் ஒருத்தர் இருக்காரு. உங்க மாமனா? உங்களை மாதிரியே தான் இருப்பாரு. தண்டியில இருக்கு அவருக்கு. அதை புரிஞ்சு பார்த்தியா நீ? சடங்கு முடிஞ்சுக்குமியா? ஓ சடாமுடியா? சரி. இதுல காலையில ஏறுவாரு. காலையில மதியானத்துல மதியம் இரவுல கால நேரத்துல காலையில ஏறி வருவாரு. தெரிஞ்சுக்கிட்டேங்க. நகைக்கு வள்ளி இருக்கேன். அந்த பிள்ளையை நான் பார்க்கலாம். அந்த பிள்ளைய பாக்குறேன். சரி ஒரு நகைக்கு ஒன்னே மாதிரி பேசுமா அது நல்லா பேசுமா? இதோட உங்க தங்கச்சி ஒன்று இருக்கு. எனக்கு அக்கா தங்கச்சி கிடையாது. நானும் என் தம்பி எங்க அண்ணன் 3 பேர் தான். இல்லைங்க உங்க தாத்தா சொல்லி ஏற்பாடு கொடுத்து ஏன் அவ்வளோ போறீங்க? அப்படியா? சரி ஒரு நகைக்கு குட்டியா? அதுக்கு முன்னாடி ஏழை பார்த்துங்க. உனக்கெல்லாம் ஒரு ஆளா? ஏன் செழிப்பா நீ கிளவிய கூட விட மாட்டேங்கிறது இதை வச்சுட்டியா? கிளம்பியாது. இந்த பழக்கத்தை மாற்ற முடியல என்னைக்குமே. ஆட்டாடிங்களே அங்க வச்சாங்க வழிய பார்த்து நானே தெரியாம பண்ணிருக்கேன். பண்ணி தொழில் பண்ணி ஆடி பார்த்திருக்கேன். ஆனா உங்க 2 பேரோட ஆட்டத்துல நாட்டம் விட்டு விட்டு நல்லா ஆடுறீங்க. உண்மையாகவே நீங்க ஆடி காட்ட, இந்த பிள்ளை பாடி காட்ட எதையா இல்லையா? நீங்க ஆட்டாடி கம்பெனி கொண்டு பாட்டு பாடி காட்டாங்கன்னு சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நானும் உங்களோட சேர்ந்து ஆமா தம்பி கலைமணி உங்களோட சுதிய இழந்தப்படுத்திருக்கு. இதுல ஏறி எல்லாரும் ஏறி நாரி உழுப்பட்டுமா
இந்த பிள்ளைக்கு இப்படி இருக்காதடா. நான் மழை விளைகிற நான் பாடுமுறை கேட்கலையா, பாடி உங்களோடு ஆடுமுறை கேட்கலையா, பாடி 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 உட்காந்து ஆடுவான் பல்கியெல்லாம் ஆர்வத்தை கொஞ்சம் குறைஞ்ச இருக்க முடியல. இதான வள்ளி வள்ளி நீங்க நினைக்கிற வள்ளி விட மாட்டேங்கிறாங்க. ஒரு தங்கத்தை கட்டி பிடிக்கிறீங்களா மனுஷனா? ஒரு தங்கத்தை தனி தள்ளி போட வள்ளி இதே விட மாட்டேங்கிற ஆனா ஒரு தங்கச்சி விட மாட்டேங்கிற. இந்த பிள்ளைக்கு இப்படி இருக்காது. ஐயோ இந்த பிள்ளைக்கு இப்படி இருக்காது. முடியல சிலிண்டர் வாங்க எந்த சிலிண்டர் வேறையா உண்மையிலே ஒரு தங்கச்சி நல்லா இருக்கியா? ஆனா உண்மையிலே முக்காடு கொண்டு வைக்கல. அப்போ ஒரு தகச்சி ஒன்று செஞ்சிச்சு நல்லா இருந்துச்சு. எப்படி செஞ்சாலும் சரி ஒரு தங்கச்சி நான் சின்னதுல பார்த்தது இன்னும் அப்படியே வச்சிருக்கையா? அந்த ஒரு நல்ல எடுத்து கொடுத்து வளர்க்க மாட்டியா? வளர மாட்டேங்கிறாங்க. ஏதாவது கொடுத்து எடுத்து கொடுத்து வளர்க்கணும். சரி இதானே ஒரு தங்கச்சி. யார் யாரு முதலும் இல்லையா ஒரு புள்ளைய பார்த்தா என்ன முறைன்னு கேள்வி. அதான் ஏற்படுத்தி என்ன முறைன்னு கேட்கக்கூடாது. இல்லையா அது என்ன முறை? எனக்கு தங்கச்சியா? ஆமா எனக்கு தங்கச்சியே கிடையாது. உங்க அப்பாட்ட பூஜை இருக்காரு தங்கச்சி. சரி அப்போ ஓன் தங்கச்சி இல்லையாது. சரி ஓன் தங்கச்சி முடிக்காது விடு. அதையும் செய்யறீங்க இல்ல இந்த பிள்ளைய முடிக்காது விட்டீங்க. நல்லா ஆடி பாடி இது முடிச்சுட்டியா? நல்ல ஓன் தங்கச்சி என்ன வேணாலும் செய்யுமா? நல்ல பொழப்பு. சரி குட்டியா சொல்லியா தங்கச்சி நீ வாடா. எப்பயே வரேன் வரணும் நான் போகணுமா? நீங்க போங்க அந்த கூட வரும். இல்ல போகலாம் கூட நான் போறேன். இங்கேயா வர தூரமா இருக்கோ? ஆமா அட என்னையா
அண்ணா எப்பதானே அண்ணா யாரவர் யாரவர் வேடவர் மீன் பிடிப்பவர் மீனவர்னா மான் பிடிப்பவர் மாணவரா மாணவனா சொல்லவே முடியாது. பெருந்தல சந்தமட்டி நீங்க வரைய கொடுத்தீங்களா? அப்ப நான் எடுக்கவா? நீங்க பாக்குறீங்களா? வணக்கத்துக்குரிய வருக வருக. கண்ணால் காண்பதுமை காலால் கேட்பதுமை தீர விசாரிப்பதுமை தலைமையின் வழியில் மான் கேட்டுப்படுவது ஆசைப்படுறீங்க. தாங்கள் எங்கிருந்து வரீங்க? ஊர் பேர் விவரமாக சொன்னீங்களால் முடிஞ்சா செய்வோம். முடிஞ்சா முதல் செய்ய முடியாது. பண்ண மாட்டோம். நாங்கள் எங்கிருந்து வரீங்க? விவரமாக எடுத்து கூறுகள் பார்க்கலாம். கல்தோண்டி மண்டோன்ற காலத்துக்கு மண்டோன்றி மூத்த குடிப்பிறந்த தமிழினம் தமிழ் வளத்தை சார்ந்த பல்லாரை வருபவர்கள் அரவிற்கு உபசரிக்கும் பயன்படுத்தவர்கள் இசை நாடகம் எனும் முன் தமிழ் முதலிடமான குறிஞ்சி கொற்றவன் வளர்த்த கோமகளை கண்டவேடன் நான் இருக்கிற வெள்ளிமலை என் தந்தை சிவவேடன் தாய் பரதோடிச்சு அண்ணன் கணேசிவேடன் என்று காலை எழுந்து காரைக்கிழங்களை முடித்துக் கொண்டு தந்தை ஆசி பெற்று தந்தை கட்டைக்கு கண்டை ஒரு மானை கொண்டே அதன் மீது காதல் கணுதலுக்கு விடவில்லை கையால் பிடிக்க அவா அது விளைவாக மாணவர்கள் நான் செல்ல மான் பெரும்போடு தென்பட்டது. அதனால் மான்பட்டி நானோட நானோட மானோட 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 சொன்னார். இந்த வழக்கு வந்து வந்து விட்டது. அவள் அண்ணனும் மானை உள்ளிட்டு என்னை தடுத்து விட்டார். அந்த மானை அந்த மானை என் மனம் கவர்ந்த மானை பிடித்துக் கொண்டார். நலமாக நயமாக என்பதை நலம் விரும்பி கேட்டுக்கொண்டு மானை எப்படி தொட்டு வந்தேன் என்பதை கூறுகிறேன். போயிட்டு வாங்க.